ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1009. இங்கு ஸ்ரீ கேசவ சுவாமி எனும் பக்தரின் கதையை காண்போம். முன்பு ஒரு சமயம் கேசவ சுவாமி என்பவர் ஒரு சிறந்த தெய்வ பக்தர் ஆவார். கண்ணபிரானின் பால லீலைகளிலே நெஞ்சை பறிகொடுத்தவர். எப்பொழுதும் கண்ணனது புகழை பாடி பாடி மகிழ்ந்து ஊர் ஊராக சென்று கொண்டு இருந்தார் அவர். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் அவர் வருகின்றார் என்றால் உடனே ஒரு பெரிய கோஷ்டி இவரை சுற்றி எழுந்துவிடும். இவரது குரல் இனிமையைக் கண்டு தேவரும் வியந்தார்கள் எனலாம். முதுமை நெருங்க நெருங்க இவரது திவ்ய சாரீரம் மேலும் இளமையும் இனிமையும் பெற்று விளங்கின. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் இவரது கோஷ்டி விஜயபுரம் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தது. அங்குள்ள மக்கள் ஏகாதசி வரை தங்கி பஜனை செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்கி அங்கேயே தங்கினார் கேசவ சுவாமி அவர்கள். அன்று ஏகாதசி பஜனை செய்பவர்கள் எல்லோரும் நிச்சலமாக உபவாசம் இருப்பவர்கள். இரவின் முதல் சாமம் பக்தர்கள் வறட்சியினால் நாமாவளிகள் பாடுவதிலே சிரமம் ஏற்பட்டன. அப்பொழுதெல்லாம் கேசவ சுவாமி தமது சீடனை அழைத்து, பக்தர்கள் தாகத்தினால் சிரமப்படுகின்றார்கள், நீ கடைக்கு சென்று சுக்கும் வெள்ளமும் வாங்கி வா என கூறி அனுப்பினார். பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு கடை வீதியை அடைந்தான் அவன். ஆனால் எல்லா கடைகளும் மூடியாகிவிட்டன. ஒரே ஒரு கடை மட்டும் திறந்து இருந்தது. அதை பூட்ட முயற்சி செய்து கொண்டு இருந்தான் கடைக்காரன். இப்பொழுது சீடன் அவனிடம் சென்று தான் யார் என்பதை கூறி சுக்கும் வெள்ளமும் கொடுக்கும்படி பணத்தை நீட்டினான். கடைக்காரன் அதை வாங்காமலே, சுவாமி பாகவத விநியோகம் செய்ய வேண்டிய பொருளுக்கு நான் கிரையம் பெற்றுக்கொள்ள கூடாது, நானா அதற்கு இசைவேன், பக்தர் மனம் திருப்தி அடைந்துவிட்டால் எம்பெருமானது மனம் திருப்தி அடைந்துவிடும், தவிர நானே இன்று அங்கே காலட்சேபத்திற்கு வருவதாக இருந்தேன். வீட்டில் ஒருவரும் கிடையாது, ஆகவே வருவதற்கு தடை ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையில் இந்த சிறு செயலை கூட நான் செய்ய மாட்டேனா என சொல்லியவனாக இருட்டிலேயே கடையை மறுபடி திறந்து விளக்கு இல்லாமையினால் நிதானத்திலே தட்டு தடுமாறி ஜாமான்களை தடவி தடவி பார்த்து தேடிக்கொண்டு இருந்தான் அவன். முதலில் வெள்ளப்பானை கிடைத்துவிட்டது. அதை எடுத்து வந்து சிஷ்யரிடம் கொடுத்துவிட்டு சுக்கு எங்கே இருக்கிறது என தேடிக்கொண்டு இருந்தான் அவன். அப்பொழுது எலி பாசானம் வைத்து இருந்த பை கைக்கு தட்டுப்பட்டு விட்டது. தடவி தடவி பார்க்க அதுவும் சுக்கை போல தோன்றியது. ஆகவே அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து அனுப்பிவிட்டான் அவன். இப்பொழுது சிஷ்யனும் அவசரமாக அதை பொடி செய்து கேசவ சுவாமியிடம் கொண்டு போய் கொடுத்து, பிரசாதம் படைப்பதற்கு தயாராக இருக்கின்றது, நிவேதனத்தை செய்யலாம் என்றான் அவன். இறைவனுக்கு எதிரே வைத்திருப்பது விஷம் என தெரியாதா? தெரிந்துவிட்டது. இப்பொழுது சிவபெருமான் கடல் கடைந்த பொழுது ஆழகால விஷத்தை உள்ளங்கையில் ஏந்தி உண்டது நமக்கு தெரியும். மேலும் மீராவுக்கு அளித்த விஷம் கிரிதாரி மேலும் அஞ்சன வண்ணனாக செய்தது. இங்கே பாசானம் கலந்த வெள்ளத்தை நிவேதனமாக வைத்த மெய் அடியார் திருக்கோட்டத்தை நோக்கி புன்னகை செய்தான் பகவான். பரம கிருப்பா நிதியான எம்பெருமான் தன் சேய்கள் விஷம் உண்டு மடிவதை ஏற்பானா? விஷம் இறைவனை அடைந்து விட்டது, இனிமே தட்டிலே நின்றுவிட்டது. அதை பக்த கோடிகளுக்கு விநியோகம் செய்து முடிக்க அவர் இருக்கை சென்று விட்டார்கள். மறுநாள் காலை கடைக்காரன் தனது ஜாமான்களை ஒழுங்கு செய்யும் பொழுது பாசான பை அவிழ்ந்து கிடப்பதை கண்டுவிட்டான். பளிச்சென்று முன்தினம் இரவிலே தான் சுக்கு வெள்ளமும் எடுத்தது அவனது நினைவில் எழுந்துவிட்டது. அப்படியே பதறிப்போய் விட்டான். அடடா, என்ன காரியம் செய்துவிட்டேன், பாகவத கைங்கரியம், பணமும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என சொல்லி கடைசியில் விஷத்தை கொடுத்து விட்டேன். பாசானத்தை வெள்ளத்துடன் கலந்து நிவேதனம் செய்து பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் செய்து இருப்பார்கள். அத்தனை பக்தர்களும் மடிந்து போய் இருப்பார்களே. ஒரு சிறு தவறு எவ்வளவு பெரிய அனர்த்தத்தை கொண்டு வந்து விட்டது. இந்த பரிதாபத்துக்கும்
பழிக்கும் ஆளானேனே என புலம்பி அழுதான் அவன். பிறகு எதற்கும் நேரில் சென்று பார்த்து வருவோம் என பக்தர்கள் வீட்டிற்கு சென்று பார்க்க எல்லோரும் எப்பொழுது போல் நன்றாக இருப்பது கண்டுவிட்டான். அதோடு நில்லாமல் அந்த ஊர் மயானத்திற்கு சென்று பார்த்தான். அங்கும் ஒருவிதமான அறிகுறி கிடையாது. பிறகு துணிந்தவனாக கேசவ சுவாமி இருக்கும் இடம் வந்து சேர்ந்தான். அவரை கண்டவுடன் சாஷ்டாங்கமாக அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி ஒன்றும் சொல்ல மாட்டாமல் கண்ணீர் பெருக்கி இருந்தான். அப்பொழுதுதான் கேசவ சுவாமி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்து பூஜைக்கு வந்து அமர்ந்தார். அவர் இப்பொழுது இறைவனது திவ்ய மங்கள விக்கிரகம் ஒரே நீலமயமாக இருந்தன. இதற்குள் வணிகன் தனது குற்றத்தை சொல்லி மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். கேசவ சுவாமிக்கு நடந்தது என்ன என்பது விளங்கிவிட்டது. அவனை கை அமர்த்தி இறைவனை நோக்கி, ஏ சொர்க்கலோக சரண்யா, ஆபத் பாந்தவன் என உமக்கு பட்டம் கொடுத்து இருப்பது பொருத்தம். நேற்று இரவு பிரசாதத்தில் விஷம் கலந்தது தெரிந்து நாங்கள் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டது போல் உண்டு விட்டீர்கள். பகவத் பிரசாதம் விஷமாகி மக்கள் இறந்து இருந்தால் அது தமது பெருமைக்கு இழுக்கு அன்றோ? பிறகு மக்கள் பஜனையிலும் காணத்திலும் ஈடுபடவே மாட்டார்கள். வந்தாலும் பிரசாதம் அமிர்தமென கருதுவதற்கு பதில் விஷம் என்ற பயம் நெஞ்சிலே எப்பொழுதும் உறுத்தி கொண்டே இருக்கும். பாகவதற்கெல்லாம் எத்தகைய அபவாதம் வந்து இருக்கும். இவையெல்லாம் நினைத்து விஷத்தை தாமே உண்டுவிட்டு பாகவதர்களை காக்க திருவுள்ளம் கொண்டு விட்டீர். ஐயனே, உமது கருணையின் பெருக்கை என்ன என்று கூறுவேன். விஷம் உண்டதன் பயனாக சிவபெருமானுக்கு கண்டம் மட்டும் கருத்தது. நீல கண்டன் என பெயர் பெற்றார். தங்களது நீல திருமேனி மேலும் நீளமாக காண்கின்றது. இது உண்மையா பிரமையா? நீரே தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் இந்த நீல நிறத்தை காண்பவர் எல்லாம் எங்களால் நாங்கள் செய்த மாபெரும் தவறால் நேர்ந்த இந்த சம்பவத்தை சுட்டி சுட்டி பேசினால் எங்கள் மனம் என்ன பாடுபடும்? ஆகவே எங்கள் மீது கருணை கூர்ந்து முன்போல் காட்சி தர வேண்டும் என பிரார்த்தனை செய்தார் அவர். இப்பொழுது 2 கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய உடலும் புலங்கீதம் ஆக என்று அவர் தமது உள்ளம் உருகப்பாடி ஏங்கும் சமயம் இறைவன் தோன்றிவிட்டான். அன்பா, உனது மெய் அன்பை உலகினருக்கு காட்டவே இப்படி ஒரு நாடகம் நடந்தது. நீயும் குற்றமற்றவன், வணிகனும் குற்றமற்றவன். உங்கள் மனம் துன்புறுவது கண்டு உங்கள் அன்னை ஸ்ரீதேவியே வந்து சமாதானம் கூற விளைகின்றாள். உங்கள் விருப்பம் போல் எனது மை வண்ணம் மாறி மலை வண்ணமாக எப்பொழுதும் போல் இலங்குவேன். உங்களது பக்தி உலகத்தார்க்கு ஒரு படிப்பனையாக விளங்கட்டும். நல்லறமே செய்து வாழ்ந்து உரிய காலத்தில் வைகுண்டம் புகுவீர்கள் என்ற குரல் தேவகானம் போல் அவர்கள் எல்லோருடைய செவிகளிலும் தெளிவாக கேட்டன. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான கேசவ சுவாமியோ மெய் மறந்து ஆடி பாடி தொடங்கி இறைவன் தனது புதிய வடிவத்தை மறைத்து விக்கிரக திருமணியாகவே எதிரே நின்றான். அவன் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கண்ட விஜயபுர மக்களும் வணிகனும் கேசவ சுவாமி தமது ஊரிலேயே ஆயுள் முழுவதும் தங்கி நல் உரைகள் வழங்கி வாழ்விக்க வேண்டும் என வேண்ட இவரும் இசைந்தார். விஜயபுரம் ஹரிபக்திக்கே உறைவிடம் என்ற பெயரை பெறல் ஆயிற்று. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்